விற்றையின் கனவு. அன்று காலை 10 மணி. மா, பலா, வாழை என முக்கணிகளும் தாம்பலத்தில் வைக்கப்பட்டு மக்கள் சலசலப்புடன் ஆனந்தியின் வீடு நிறைந்து காணப்பட்டது. ஆம், அன்று ஆனந்தியை பெண் பார்க்கும் நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. அவள் வீட்டில் மாப்பிள்ளை வீட்டார் ஒரு பக்கம் அமர்ந்திருக்க, எதிர்ப்புறம் பெண் வீட்டார் அமர்ந்திருக்க, பெண் பார்க்கும் படலம் இனிதே துவங்கியது. அப்புறம் என்னப்பா, பெண்ணை வர சொல்லுங்க என்று பெண் பார்க்கும் படலத்தில் வரும் வழக்கமான வசனத்தை மாப்பிள்ளை வீட்டார் ஒருவர் கூற, பெண் வீட்டார் பெண்ணை அழைத்து வர, மணமகன் மணமகள் இருவரின் இரு விழிகளும் நேர்கோட்டில் சந்திக்க, இருவரும் ஒருவரை ஒருவர் ஈர்க்கத் தொடங்கினர். அப்புறம் என்ன, இருவருக்கும் இணைவதிலே சம்மதம்தான். இவ்விருவரின் சம்மதம் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் சம்மதத்தையும் உறுதிப்படுத்தியது. இரு வீட்டாரும் தாம்பலத்தை மாற்றிக்கொண்டனர். அடுத்த நிகழ்விற்கும் நிகழ்வுகளை பற்றி ஆலோசிக்க இரு வீட்டாரும் ஆயத்தமானார்கள். பெண் பார்க்கும் படலம் இனிதே நிறைவு பெற்றது. இரு வீட்டாருக்கு திருமண வேலையை தொடங்க இனிதே மணமகளும் மணமகளும் ஆனந்த கனவு காண ஆனந்தமாய் தொடங்கினார்கள். ஆனந்தம் இரு இல்லத்திலும் தொடர்ந்தது. மணமகள் மணமகள் இருவரும் மெல்லமாக ஒருவரை ஒருவர் சந்திக்க தொடங்கினர். தொடக்கத்தில் இருவருக்கு இடையே சொற்கள் பல உலாவில்லை என்றாலும் நாட்கள் நகர நகர மெல்லமாக சொற்களும் இருவருக்கிடையே நகரத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் நேர காலம் தெரியாமல் இருவருக்கு இடையே சொற்கள் துள்ளி விளையாடத் துவங்கியது. இருவருக்குமான இடைவெளியும் குறுகியது. உணர்ச்சிகள் பொங்க இருவரின் மனமும் இணைந்து ஊஞ்சலாடி கொண்டிருந்தது. குறுகிய சில நாட்களில் பல விஷயங்களை ஒருவருக்கொருவர் பேசி கழித்தனர். இங்கோ இவர்கள் இருவரும் இணைந்து உருவாடி கொண்டிருக்க, அங்கோ இரு வீட்டாரும் இணைந்து திருமண ஏற்பாடுகளை மிகுந்த ஆர்வத்துடன் செய்து கொண்டிருந்தனர். நாட்கள் வேகமாக கழிந்தது. திருமண நாளும் நெருங்கியது. ஒரு நாள் மணமகன் மணமகள் இருவரும் உரையாடி கொண்டிருக்கும் போது மணமகன் தன்னுடைய வாழ்வின் லட்சியத்தை பற்றி கூறத் தொடங்கினார். அதாவது, தான் சொந்தமாக ஒரு உணவகம் தொடங்க வேண்டும் என்றும், அந்த உணவகத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு பசியால் வாடும் 5 நபர்களுக்கு இலவசமாக உணவு வழங்க வேண்டும் என்று கூறினான். தன் கனவை நிறைவேற்றுவதற்கும் இந்த உணவகத்துறையில் அனுபவம் பெறுவதற்காகவும் தற்போதுதான் ஒரு உயர்தர தனியார் உணவகத்தில் ஷெஃப்பாக வேலை செய்து வருவதாக கூறினான். அதில் வரும் சம்பளத்தில் தன் செலவு போக மீதமுள்ள பணத்தை தான் வருங்காலத்தில் தொடங்க போக உணவகத்திற்காக வங்கியில் சேமித்து வருவதாகவும் கூறினான். சரி, உன்னுடைய கனவு லட்சியம் என்ன என்று அவளிடம் கேட்க, அவளோ, எனக்கு தங்களைப் போல் சொல்லும் அளவிற்கு கனவு லட்சியம் என்று வாழ்வு எதுவும் இல்லை. வாழ்க்கை நகரும் வழியில் நானும் இதுவரை பயணித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள். இப்படி இருவரும் தங்களின் உரையாடலை தொடர்ந்து கொண்டே காரில் நெடுந்தூரம் பயணம் செய்து கொண்டனர். அப்போது சடாரென இருவரின் உரையாடலும் நின்றது. டமால் என்று ஒரு சத்தம். எதிரே வந்த லாரி மோதி காருக்கு மிகப்பெரிய சேதாரம். காருக்குள் இருந்த இருவரின் உயிரும் ஊசலாடி கொண்டிருந்தது. இருவரின் காதல் பயணத்தில் யாரும் எதிர்பாராத இடைவெளியாது. விபத்து நடந்த இடத்தில் இருந்த மக்களின் சில காவலர் உதவியுடன் அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் காவலர் அவர்களின் உறவினர்களுக்கு தகவலை தெரிவித்தார். மருத்துவர் இருவரின் உடல்நிலையும் பார்த்துவிட்டு பிழைப்பது கடினம் என்று கைவிரிக்க இரு வீட்டாரும் இருண்டனர். சிறிது நேரத்தில் ஆனந்தியின் வருங்கால கணவன் இறந்து விட்டார், மணமகள் பிழைத்து விட்டார் என்ற செய்தியை மருத்துவர். அதுவரை சமமாய் இருந்த தராசு ஒரு புறம் கீழே சாய்ந்தது. ஆனந்தி உயிர் பிழைத்தாலும் காலில் பெரிய சேதாரம் எழுந்து நடப்பதற்கு 6 மாத காலம் ஆகும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டனர். இரு வீட்டாருக்கும் நரக நாட்கள் அது. 6 மாத காலத்தை மிகவும் சிரமத்தோடு கடந்தாள் ஆனந்தி. ஆனந்தி வருங்கால கணவன் இறந்த செய்தி அவளை மிகப்பெரிய மன வருத்தத்திற்கு ஆளாக்கியது. அந்த சோகத்திலிருந்து மீண்டு வர அவளுக்கு ஓராண்டு காலம் தேவைப்பட்டது. காதலின் நினைவுகள் தன்னை நெருங்காதிருக்க ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்ய தொடங்குகிறாள் ஆனந்தி. அவளின் பெற்றோர் அவளை வேறு ஒருவருடன் திருமணம் செய்ய வற்புறுத்தியும் அவள் அதற்கு செவி சாய்க்கவில்லை. காலம் கடந்தது. 2 வருடம் கழிந்து அவளின் பெற்றோரின் வற்புறுத்தலும் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஒரு வழியாக அவளின் பெற்றோரின் வற்புறுத்தலுக்கு செவி சாய்த்தாள் ஆனந்தி. ஆனால் தான் திருமணத்திற்கு பின்பும் தன்னுடைய அலுவலக பணிகளை தொடர்வதாகவும், இதற்கு மாப்பிள்ளை வீட்டார் சம்மதித்தாலே தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று தன் பெற்றோரிடம் உரக்க கூறிவிட்டாள். அவளின் பெற்றோரும் வேறு வழியின்றி கோரிக்கைக்கு ஏற்றவாறு தேட ஆயத்தமானார்கள்.
நாட்கள் பல நகர்ந்தது. ஒரு வழியாக ஒரு தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஒரு நல்ல பதவியில் பணிபுரியும் ஒரு நபருக்கு தங்களது மகள் ஆனந்தியை திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்தனர். மாப்பிள்ளை அவரின் குடும்பத்தாரும் ஆனந்தியின் கோரிக்கையை வரவேற்றதால் இரு வீட்டாரின் பூர்ண சம்மதத்துடன் செல்வகுமாருக்கு ஆனந்திக்கும் திருமணம் சிறப்புற நடந்து முடிந்தது. ஆனால் ஆனந்திக்கு என்னவோ இத்திருமணத்தில் பெரிய ஈடுபாடு ஒன்று இல்லை. இருப்பினும் அவள் பெற்றோரை பிடிவாதத்துக்காக திருமணம் செய்து கொண்டாள். திருமணத்துக்கு பின் அவள் ஆசைப்படியே தொடர்ந்து தனது அலுவலக பணியை செய்து வந்தாள். தொடக்கத்தில் இல்லற வாழ்வில் அக்கறை காட்டாதிருந்தாலும் நாட்கள் நகர நகர சூழல் அவளின் மனதையும் மாற்றியது. அவளின் மாத சம்பளத்தில் குடும்ப செலவு மற்றும் இதர செலவுகள் போக மீதமுள்ள பணத்தை வங்கியில் சேமித்து வந்தாள். கணவனும் நல்ல வருமானம் ஈட்டி வந்ததால் குடும்பத்தில் பணசுமை என்று ஒன்று இல்லை. எந்த சிக்கலுமின்றி மென்மையாக நகர்ந்தது அவளின் குடும்ப வாழ்க்கை. 10 வருடம் கழிந்தது. அதுவரை தான் சேமித்து வைத்த பணத்தை கொண்டு தன் கணவன், 2 பிள்ளைகள், தன் பெற்றோர், தன் கணவனின் பெற்றோர் என அனைவரின் சம்மதத்தோடும் இவர்கள் அனைவரும் முன்னிலையில் வெற்றி உணவகம் என்று ஒரு உயர்தர உணவகத்தை தொடங்குகிறாள். மேலும் அந்த உணவகத்தில் நாள் ஒன்றுக்கு பசியால் வரும் 5 நபருக்கு இலவச உணவு வழங்கி வந்தாள். உணவகம் நன்றாக செயல்பட்டு வந்தது. உணவகத்திற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததால் மக்கள் கூட்டம் நிறைந்து கொண்டே இருந்தது. ஆனந்தி ஒரு நாள் தனது உடைமைகளை வைத்திருக்கும் ஒரு பழைய பெட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். தூய்மை செய்து கொண்டிருக்கும் போது அப்பெட்டியின் மூலையில் ஒரு பழைய திருமண பத்திரிகை அவ கண்ணுக்கு தென்பட்டது. அதில் மணமகன் வெற்றி செல்வனுக்கும் மணமகள் ஆனந்திக்கும் வரும் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தது. ஆனந்தி அதை பார்த்து புன்முறுவல் செய்தாள். ஆனந்தி தன் வாழ்வை கனவுகள் ஏதுமின்றி வாழ்க்கை போகும் போக்கில் நகர்ந்து சென்றாலும் வெற்றி செல்வனின் கனவு அவளின் மூலமாக வெற்றி பெற்றுவிட்டது. இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.